ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சீன்ஸ் Wrath ஆஃப் த காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 21 த ஹோலி வார் பிகின்ஸ். ஸோ இந்த சீசன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 எபிசோடு தான் பாக்கி இருக்குது. அதெல்லாம் கூட ஃபுல் சப்போர்ட்டாக மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி, வளவன பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்லேயே கேம்லாட் கேசலுக்குள்ளே போந்து எப்படியாவது அந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாட் எடுக்கணுமே அப்படின்னு கேத்தாலுமே அதோட உயிரை தியாகம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிங் அர்த்தரை அந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாடை எடுக்க விட்டுருப்பாங்க. ஆனால் அப்பேற்பட்ட எக்ஸ்காலிபர் ஸ்வாடை எடுத்ததுக்கு அப்புறமும் ஜெல்ட்ரிஸை போட்டு போலாம் பிறந்துட்டு இருந்திருக்காப்புல. அங்கே இருக்கிற 3 பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் சேண்ட்லருமே பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே அட்டாக் பண்ண வரும்போது சேண்ட்லரை அடி போட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெல்லிதாஸ் கொண்டு போட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டு நம்ம கிங் அர்த்தரு. அண்ட் அதே சமயத்தில் அவன் பார்த்தீங்கன்னா முழுசாக அட்டாக் பண்ண இன்னொரு தடவை அவனோட ஸ்வாடை தூக்குறான் பாருங்க. அந்த இடத்துல ஒரு சீன் கட் ஆகி இங்கே 7 டெட்லி சீன்ஸை கட்டிட்டு இருக்கிறாங்க. மெர்லின், நீ சொல்கிறத பார்த்தா அந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாடை வச்சுக்கிட்டு நம்ம அந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடலாம் மாட்டிருக்குது அப்படின்னு ஹாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரியாலிட்டி நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு திரும்பி பார்த்ததா தெரியுது. கேசலுக்குள்ளே செத்து கடந்த சேண்ட்லர் அப்புறம் கியூசாக் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே பறந்து வந்து நிற்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பு இல்லையே, நீங்கள் 2 பேரும் எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஸ்வாட் ரொம்பவே வெயிட் ஆயிருச்சு. நீ நினச்சிட்டு இருக்கிற நாங்கள் 2 பேருமே அந்த ஸ்வாட்டை அடி வாங்கி கீழே செத்துட்டோம் அப்படின்னு. ஆனால் இல்லை, அந்த ஸ்வாடு முன்னேறதை விட ரொம்ப வீக்காக இருக்க மாட்டிருக்குது. எனக்கு தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாடை யார் வச்சுருந்தாங்களோ அவங்களோட சக்தி எல்லாமே இந்த ஸ்வாடுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏய் குசாக், உன்னோட மீசி நீ போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேனலர் பேசிக்கிட்டு இருக்கும்போது குசாக் பார்த்தீங்கன்னா பதறிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, என்னால் தான் இந்த ஸ்வாடை வீல் பண்ண முடியும், இந்த ஸ்வாடுக்கு நான் தானே அதிபதி அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கேத் பார்த்தீங்கன்னா அலறிக்கிட்டு இருக்குது. நீ எதுக்காக என்கிட்ட பொய் சொன்ன, நீ இதுக்காக இப்படி பொய் சொல்லியிருக்கக்கூடாது அர்த்தர், நீ ஏன் பொய் சொன்ன, நீ இப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேத் பேசிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இவங்களை நான் கண்டிப்பாக போராடியே தீருவன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடு தூக்கிட்டு அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கும்போது அவனோட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே விழுகுதா. அதே சமயத்தில் நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு கேத் பார்த்தீங்கன்னா டெலகனசஸ் மூலமாக யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் மெர்லினுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆச்சரியமாக இருக்குது. இங்கே சீன் கட் பண்ணால் மறுபடியும் அவனோட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிச்சு. அதிக வெயிட்டான அந்த ஸ்வாடு அவனால் வீல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாடை வீல் பண்ணி அந்த கொடுத்த பவர் அவன் உடம்பால் தாங்க முடியல. அவன் உடம்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயங்களோட அவன் பார்த்தீங்கன்னா மடி போட்டுட்டான். என்னால் இந்த ஸ்வாடையை தூக்க முடியல, இந்த ஒரு தடவை எனக்காக உங்கள் சக்தி எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாடை முன்னாடி வீல் பண்ணியிருப்பாங்களா அவங்க கிட்ட எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறான் நம்மளோட கிங் ஆர்த்தர். ஆக்சுவலி நீ மெயினாக ஒரு 2 தப்பு பண்ணியிருக்கிற, அது என்ன உனக்கே நல்லா தெரியுது. கையில் வச்சிருக்கிறது ஒரு எக்ஸ்காலிபர்ஸோட. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்க முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட சக்தி எல்லாமே இந்த எக்ஸ்காலிபர் ஸ்குவாட் கூட தான் வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட எக்ஸ்காலிபர் ஸ்குவாடோட சக்தியை அடையிறதுக்காக உனக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டி வேணும், மைண்ட் எபிலிட்டி வேணும். உங்ககிட்ட அது 2மே இல்லை. அண்ட் 2வது தப்பான விஷயம், நீ யாரை எதிர்க்கணும் அப்படின்னு என்ன வந்தான். நாங்கள் எல்லாருமே சாதாரணமான டீமன்ஸ் இல்லடா கண்ணா, நாங்கள் எல்லாருமே ஹை ரேங்கிங் டீமன்ஸ் அப்படின்னு நம்ம அர்த்தரோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெசனன்ட் அப்படின்னு ஒரு பவரை கியூசாக் போட்டு கிட்ட இருக்கிறான் பாருங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்போ சாக போற பாரு. ஏன்னா இப்போ நீ கிங் ஜெல்ட்ரிஸை அடித்ததுக்காக உன்னை நான் தண்டிக்க போகிறேன். பொதுவாக எங்களை மாதிரி டீமன்ஸுக்கு ராஜ பரம்பரையில் இருக்கிறவங்களை கொன்னா நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி இண்டுரா அப்படிங்கிற ஒரு மிருகத்துக்கு நாங்கள் எங்கள் டீமன் ரீலத்துக்கு போட்டுருவோம். ஆனால் நீ அந்த மாதிரி சாகக்கூடாது, ஏன்னா உன்னோட முடிவை நான் எங்கள் ஜெல்ட்ரிஸ்கிட்டே கொடுத்துறேன் அப்படின்ட்டு இருக்கும்போதே மரியாதையை தள்ளி நில்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெர்லினை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஸ்பெல் போட்டு அங்கே இருக்கிற நம்ம கிங் அர்த்தரை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறா. நீ இங்கே தான் இருக்கிறியா, நான் ரொம்பவே உன்னை பார்த்து தவிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு நம்ம மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் நீ யூஸ் பண்ண டெலிகினசஸ் மூலமாக தான் என்னால் இங்கே வர முடிஞ்சுது, தேங்க்ஸ் கேத் அப்படின்னு மெர்லின் பேசிக்கிட்டு இருக்கிறா. மெர்லின் மரியாதையை என்கிட்ட அந்த இருக்கிற ஃபெய்த் கமெண்ட் என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா நீ செத்துருவே அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் மெலிதாஸ், நீ டீமன் கிங் ஆகி உன் எலிசபெத்தை காப்பாற்றலாம் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற. உனக்காக தான் எங்கள் டீம் எல்லாருமே நாங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீ எப்படியாவது டீமன் கிங்காக மாறாமல் எலிசபெத்தோட கேஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமுடி கணத்துறதுக்குள்ள அந்த இடத்துல கியூசாக் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மெர்லின் அர்த்தத்தை தூக்கிட்டு வந்துட்டா. மிக்ஸிஸ் தயவு செஞ்சு இவரை ஹீல் பண்ணுங்க, ஏன்னா இவருக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணுவேன், உன் மீசை வேறு இப்படி கட் பண்ணிட்டு போயிட்டான், எல்லா பொடி பசங்களுக்கும் உன் மீசை அப்புறம் உடம்பு மேலேயே கண்ணார் கட்டுருக்குது, எல்லாம் உன்னை அட்டாக் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு நம்ம சேனலர் பார்த்தீங்கன்னா கலைச்சிட்டு இருக்கும்போது ஒன்றும் கவலைப்படாத, அவன் இப்போ என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பளிச்சுன்னு மின்னிக்கிட்டு இருக்குது. குசாகோட ரெசனன்ட் பவர் படி அவன் என்னென்ன செய்கிறானோ அதே மாதிரி அர்த்தமே செஞ்சுட்டு இருக்கிறான். ஸோ அந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாட் எடுத்து நம்ம அர்த்தரோட வயிற்றுலேயே அவனே சொருகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மூவை போட்டுட்டு இங்கே அர்த்தருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாடு நம்ம அர்த்தரோட நெஞ்சிலேயே சொருகிச்சு. அர்த்தர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்லின் கத்திட்டு இருக்கும்போது என்னை மனுஷர மெர்லின், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல, நீ நம்பிக்கை வச்சதுக்கு நான் எதிர்மாறா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கிங் அர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான். பிக்ஸிஸ்
இவனை எப்படியாவது ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் எப்படியாவது அந்த ஸ்வாட் உருவனத்தை என்னால ஹீல் பண்ண முடியலன்னா என்னாலுமே முடியாது அப்படின்னு இங்கே எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம அர்த்தருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த கேத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கதறிக்கிட்டு இருக்குது. எதுக்காக எங்கிட்ட இப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்கலிபர்ஸோட இவங்களால எடுக்கவே முடியாது. ஏன்னா அது யார் வீல் பண்ணாங்களோ அவங்களே மட்டும்தான் வெளியே உருவியானங்கணும். அதனால் இப்போ நீ எங்கே இருக்கிற அர்த்தர், உன்னோட ஆத்மா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதா இல்லை இந்த எக்ஸ்கலிபர் ஸ்வாடு உன்னோட ஆத்மா உறிஞ்சிருச்சா, எனக்கு இது எதுவுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே நான் உன்னை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தேன். நான் ஆரம்பத்திலேயே உன்னை பார்க்கும்போதே இந்த ஸ்வாடுக்கு நீ தான் ஒரு சரியானவன் அப்படின்னு நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் கடுமையாக ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்லின் சின்ன வயசில் அர்த்தரை பார்க்கும்போது என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாலோ அது எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் உன்னால் அந்த ஸ்வாடை வீல் பண்ண முடியல, நான் அதில் தோத்துட்டேன், எனக்கும் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எனக்கு மெலிதஸ் முக்கியங்கிற மாதிரி உனக்கு இந்த கிங் அர்த்தர் முக்கியம் தானே மெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே வெளியே நம்ம எஸ்கனார் தான் பார்த்தீங்கன்னா கதவு தட்டிக்கிட்டு அந்த பையன் செத்து போனால் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு இருக்கிறேன்ல அப்படின்னு எஸ்கனார் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். சேச்சா இந்த முறையெல்லாம் சொல்லக்கூடாது லேடி மெர்லின், நீங்கள் அவங்க போனதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, உங்களை பார்த்துக்கறக்கு நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் மேபி இவன் மேலே நான் வச்சிருக்கிற ஃபீலிங் இன்னும் மாறவோ மாறாதோ தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நான் சோகமாக இருந்து என் மூஞ்சி பார்க்க நான் ஆசைப்பட்றேன். என் மூஞ்சி நான் ரொம்ப வருஷமாக நான் பார்க்கவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்கை வெளியே சொல்லவே முடியல, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் அழுதுகிட்டே இருக்கிறா. கவலைப்படாத எல்லாமே சரியாக போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சமயத்தில் என்னால் உனக்கு உதவி பண்ண முடியல, அது எனக்கு அதுதான் ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் பேசிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் ஒன்றும் கவலைப்படாத கேத்து, எல்லாமே சரியாக போயிடும், எல்லாமே நம்ம நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் பேசிக்கிட்டே இருக்குது. இல்லை அவள் எதுக்கு என்கிட்ட இந்த பொய்யை சொன்னா, அவள் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு முறையில் முகத்தை வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எழுதுறதுமே பார்த்தீங்கன்னா நீ ஒன்றுமே கவலைப்படாத, எதுக்காக இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம குட்டி மெர்லின் கிட்ட, அதாவது காடஸ் எலிசபெத் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிக் சிஸ், எனக்கு எப்பவுமே நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, நான் எப்போல்லாம் தோண்டு போயிருக்கிறனோ அப்போ எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, அந்த ஒரு வார்த்தை தான் என்னை எப்பவுமே தன்னம்பிக்கையோடு வச்சிருக்குது, இப்பவும் அப்படித்தான் அப்பவும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்லின் அழுதுகிட்டு இருக்கிறா. பாத்தியா இப்போ தான் உனக்கு அழுகையே வருதாட்டு இருக்குது அப்படின்னு எலிசபெத் சொல்லும்போது, ஆமாம் குறைஞ்சது ஒரு 430 வருஷமாவது ஆயிருக்கும் நான் கடைசியாக அழுது. ஸோ இதுக்கு மேலே நான் எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, நான் உங்களையாவது காப்பாற்றணும், எனக்கு பிடிச்சவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறதுக்கு நானே பேசாமல் செத்து போயிடலாம், நான் கிட்லேயே செத்து போயிடுவேன், ஸோ உங்களை நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் பிக் சிஸ், நான் எப்படியாவது எல்லாமே உங்களுக்காக தான் செய்ய போகிறேன், ஏன்னா ஏற்கனவே எனக்கு பிடிச்சவங்களை நான் இழந்துட்டேன், இதுக்கு மேலே உங்களை நான் இழக்கவும் முடியாது, இழக்கவும் கூடாது, ஸோ இனிமேல் தான் நம்மளோட ஒரு பிளானிங்கே போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லுடோசியல் அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கூட்டி வச்சுட்டு ஒரு பிளான் போடுறா. ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 3 பிளான்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லியோனஸை டிஃபெண்ட் பண்ணியாகணும். அண்ட் ரெண்டாவது அந்த டீமன் ஆர்மியை நம்ம டேரெக்டாக அட்டாக் பண்ணியாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா தலைநகரத்தில் நம்ம ஒரு டேரெக்ட் அட்டாக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி டிஃபெண்ட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ட்ரேஃபஸ் ஆனனா நான் சவுத் கேட்டை பார்த்துக்கிறேன், கிரியாமோர் ஈஸ்ட் கேட்டை பார்த்துக்கிட்டோம், ஹென்ட்ரிக்சன் வந்து நார்த் கேட்டை பார்த்துக்கிட்டோம், ஜெரிகோ வெஸ்ட் கேட்டை பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஹில் தண்டர் ஹாசர் 2 பேருமே இன்னொரு குரூவுக்கு தலைமை ஏற்றிக்கிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் அங்கே டேரெக்டாக கேம்லாட்டை அட்டாக் பண்ணுற போகிறதுக்காக லுடோசியல் அப்புறம் நான் மெர்லின் அப்புறம் நாங்கள் இன்னும் 2 பேரை போகிறோம் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நம்ம போகிறது சரி, இங்கே லேடி எலிசபெத் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம லுடோசியல் கூப்பிட்டு இருக்கும்போது, இல்லை நான் 7 டெட்லி சின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஏன் உங்களோட காதலாங்கிற நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்னு ரொம்பவே கவலையோட இங்கே உட்காந்துருக்கிறீங்களா அப்படின்னு அவள் கலைச்சிட்டு இருக்கும்போது, எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கிற லுடோசியல், ஏன்னா அவரோட 10 கமெண்ட்மெண்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும் அவங்களோட உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை, ஸோ அதனால நீ அவங்களை எதுவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாரியில் அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் நம்புற அளவுக்கு நான் கண்டிப்பாக பாதுகாப்பேன், ஏன்னா நானும் உங்களுக்கு உபயோகமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹென்ட்ரிக்சன் என் கூட வரதான் முடிவு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேஃபஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இல்லை ஹென்ட்ரிக்சன் நேராக என் கூடயே ஜாயின் பண்ணி அந்த வாரில் கலந்துக்கலான்னு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு இங்கே லுடோசியல் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரேஃபஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே செம கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் இங்கே நம்ம மெலியோதாஸ் கிட்ட 5 கமெண்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. மெலியோதாஸ் இப்போ அந்த 5 கமெண்ட்மெண்ட்டுமே உன் கையில் இருக்குது, அந்த கமெண்ட்மெண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் நீ டீமன் கிங் ஆயிடுவேன், அந்த டீமன் கிங் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த சத்தியத்தை நீ மறந்துடாத, முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு இங்கே செல்ட்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். நான் அதை மறக்க மாட்டேன், எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸுமே பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு கீழே நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். என்னை மனுஷரு செல்ட்ரிஸ், ஏன்னா நான் ஒரு மோசமான நான் உனக்கு எப்பவுமே இருந்திருக்கிறேன், என்னை மனுஷரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற 5 பவரை பார்த்தீங்கன்னா இவன் எடுத்துக்கிட்டான். ஸோ இங்கே ஹாக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஏன்னா இந்த தடவை நான் உண்மையான சக்தியை அடைய போகிறேன், அண்ட் அந்த சக்தியை வச்சு நான் இந்த நகரத்தையும் அழிச்சிருவேன், ஏன்னா தடுக்க வேண்டியது உங்களோட கடமைம்மா, நீங்கள் எப்படியாவது என்னை தான் காப்பாற்றியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிக்கிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெர்லின் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சூட் செஞ்சு கொடுத்துருக்கிறா. ஏன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா, நான் உனக்கு முன்னாடி கொடுத்த சூட்டை விட இது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு இங்கே கிங் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கவலைப்படாத, எனக்கு கிடைச்ச முதல் சூட் அதுதான், அதை நான் பொக்கிஷ மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறா. பட் என்கிட்ட அந்தளவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்கவே
கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல உனக்கும் நல்லா தான் இருக்குது. உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே சூட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி இந்த போர், இந்த வார் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன் கூட கல்யாணம் அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கிறேன். என்னது? ஏதோ நீ உளர்ற மாதிரி தெரியுது. எனக்கு எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரத்த வெறி புடிச்ச ஒரு போரே நடக்க போகுது. இங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த மாதிரி சமயத்துல இங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம பொறாமையாட்ட ஏறிக்கிட்டு இருக்குது. நீ எப்படா வந்த அப்படின்ட்டு இருக்கும்போது, நான் அப்பயே வந்துட்டேன் அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கிறான். எஸ்கனார் ஏன் அவங்க மேல கோவப்படுற அப்படின்ட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா லேடி மெர்லின் வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல கோத்தர் தான் வந்து அதுவும் வாய்ஸ் மிமிக்ரி பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மேஜிக் இருக்குது. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா நான் முன்ன இருந்த கோத்தர் மாதிரி இல்லை, இப்போ என்கிட்ட கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லேடி மெர்லினுமே அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா. ஸோ பிக் சிஸ், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, ஏன்னா நீங்களும் அப்புறம் கிங் அர்த்தரும் தான் எங்களுக்கான ஒரு ஆதார சக்தியை, நீங்கள் இருந்தால் தான் இந்த போர்லேயே ஜெயிக்க முடியும் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. ஏன்னா மனுஷரு மெர்லின், எனக்கு இங்கே அர்த்தரை என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு எலிஜபெத் சொல்லிட்டு இருக்கும்போது, ஒன்றுமே கவலைப்படாதீங்க, ஏன்னா இப்போ நமக்கு போராடுறதுக்காக நிறைய பேர் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க, நீங்கள் அந்த இடத்துல சாகாமல் மட்டும் இருங்க, எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. எனக்கு உங்களோட சக்தி தேவை பிக் சிஸ், அதனால் நீங்கள் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, லியோனஸ் கிங்டம்ல இருந்து அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டு இருக்கிறாங்க இந்த டீமன்ஸ் கூட போர் விடுறதுக்காக. அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த மக்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெத் பியர்ஸ் எப்படியாவது இந்த டீமன்ஸை போட்டு தள்ளிட்டு வாங்க அப்படின்னு டெத் பியர்ஸ் கிட்ட ஒரு பொண்ணு போய் பேசிட்டு இருக்கும்போது எட்டி உதைக்கிறாம பாருங்க. ஐயோ ஏன் இந்த மாதிரி கடுமையாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, கவலைப்படாதீங்க, அவங்க ரொம்பவே போட்டியிடுற ஒரு மனப்பான்மையில் தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நம்ம தப்பாக நினைக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல லுடோஸில் அங்கே ப்ரீத் ஆஃப் பிளஸிங்கிறத எல்லாத்துக்குமே பயன்படுத்தி இருக்கிறா. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த வெறியோட ரொம்பவே ஆக்ரோஷமாக போய்கிட்டு இருக்கிறானுங்க. நிஜமாலுமே நீ என் கூட தான் வரும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹென்ட்ரிக்ஸனை பார்த்துட்டு லுடோஸில் கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம், நான் அவங்க கூட தான் சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹென்ட்ரிக்ஸன் பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கில்தண்டருமே மார்கரெட்டாவை காப்பாற்றுறதுக்காக இங்கே நம்ம லுடோஸில் கூடயே போகிறதா முடிவு பண்ணிட்டான். சரி நீங்கள் 2 பேருமே இந்த நாட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு ஹாசர் கிரேமோர் கிட்ட நம்ம கில்தண்டர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா போரிடுறதுக்காக ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹாக்கோட அம்மாவுமே பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போர் ஹேட்டில் தானே டிஎன்னு கிங்கு ஹாக் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டியிடுறதுக்கு தயாராகிட்டாங்க. இந்த போருக்கு எல்லாமே தலைமையில் இருக்கிற லுடோசில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்துக்குமே அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா 1100 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த ஹோலி வார் இப்போ மறுபடியுமே ஆரம்பிக்க போகுது. அதனால் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற கொன்னவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே அவெஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ யார் எல்லாமே உங்கள் குடும்பத்தை கொன்னாங்களோ அவங்கள நீங்கள் பழி வாங்க வேண்டிய தருணம். இந்த தருணத்துக்காக தான் நம்ம 3000 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ போரிடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட்டோட உடம்புக்குள்ள இருக்கிற லுடோசில் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இதில் ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி என்ஜாய் பண்ணதில் போதும், இனிமேல் போரில் நம்ம தலையிடலாமா அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டே இருக்கிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஈவன் இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு லுடோசில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவங்க முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துல மவுண்டன்ஸால் கிரியேட் ஆன இந்த அல்பின் அப்படின்னு டீமன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி வந்துகிட்டு இருக்குது. சார் கேப்டன் ஹோசர் ஏதாவது சொல்லுங்கள், ஆர்டர் கொடுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சோல்ஜர்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்கறதுக்காக இந்த போரில் ஜெயிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக திரும்ப வீட்டுக்கு போகலாம், இங்கே எல்லாருமே சார்ஜ் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோசர் கத்துறப்பலாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் அடிக்கிறதுக்காக வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.